விஐ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பண்ணியிருக்கான். அதாவது விஐயோட வி கார்டு அப்படிங்கிற இந்த வகையான பிளான்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஐ யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், விஐயில் அடிஷ்னல் டேட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா கொடுப்பாங்க. நார்மலாக வீக்லி ரோல் அவுட் டேட்டா அண்ட் மந்த்லி 2 GB கிளைம் பண்ணிக்கிறது, கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ கிடைக்கிற டாப் அப்பு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் எது ரொம்பவே ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கேரண்டி அப்படிங்கிற வகையான பிளான் தான். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 10 GB அப்படியே கொடுத்துருவாங்க. நீங்கள் அது எப்போ வேணாலும் ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மந்த்து முழுக்கவே பார்த்தீங்கன்னா இது வந்து ரோல் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையான பிளானை இனிமே எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு விஐ அப்ராப்ரேட்டாக அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். இனிமே வர வருஷம் இருக்கு இல்லையா 2026, அதில் எங்களால் கொடுக்க முடியாது. அதிகபட்சம் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல் டே அன்லிமிட்டெட் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் ஹாஃப் டே அன்லிமிட்டெட்ல இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பல பேரும். இப்போ அதை எங்களால் கொடுக்க முடியாது, அந்த சர்வீஸை முழுக்க நாங்கள் ஷட் டவுன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வி கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 10 GB இருக்கும்போது ஏதாவது ஒரு அப்டேட் வந்தாலும், ஏதாவது வகையான மொபைலுக்கான பேட்சப் வந்தாலும் அது ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளால் இன்ஸ்டாலோ டவுன்லோடோ பண்ணிக்க முடியும். இனிமே அது பண்ண முடியாது அப்படிங்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்க எதுக்கு புஷ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஹோல் டே அன்லிமிட்டெட் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் அவங்களோட பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களோட சரிவுக்கு சந்திக்கிறதுனால இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு இதில் உடன்பாடே அப்படி இல்லை. இது கொடுத்துருக்கலாம், இது இருந்தால் இன்னுமே பலமாக இருந்திருக்கும். பட் ஏனோ ஏதோ ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இதை விட பெஸ்ட்டாக ஏதாவது கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். இவங்க எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணுறது பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. மொத்தமாக கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு பயமாக இருக்குது. இருந்தாலும் பார்க்கலாம். 2 கம்பெனி இருக்குது, பிர்லா இருக்குது, வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா சாதாரண நிறுவனம், வெளிநாடுகள்லாம் பெரிய நிறுவனம் தான் அவங்களும். இருந்தாலும் இப்போ இருக்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் இவங்க எந்த முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.